ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 15வது மேட்ச் இந்த ஐபிஎல் சீசனில். ஸோ இந்த 15வது மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சிபி 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் 2 தோற்று 1 வின் பண்ணியிருக்காங்க. வேறு எல்எஸ்ஜியுமே அதே மாதிரி தான் 1 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆர்சிபியோட ஃபார்ம். ஸோ விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளஸஸ் இவங்க எல்லாமே விளையாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க தான். பட் இருந்தாலும் ஆர்சிபி இன்னுமே மற்ற பிளேயர்ஸான கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல், அதே மாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவுமே புவராக இருக்குதுன்னு தான் எல்லாருமே ரிப்போர்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறாங்களான்றதையுமே பார்க்கணும். வேறு எல்எஸ்ஜி சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிளேயருமே ரொம்ப ஒரு டாப்பாக விளையாடுற மாதிரி தெரியல, அன்லஸ் கேஎல் ராகுல் ஒரு 50 அடித்ததை தவிர்த்து. ஸோ பார்க்கலாம், 2 டீமுமே இன்னும் நல்லா பண்ணணும். அப்போனா தான் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேறு ஒவ்வொரு கேமையுமே நான் சொல்கிற மாதிரி எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதும் அந்த கேமில் தான் இருக்குது. அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்னென்ன நடக்குது அப்படின்றது மாதிரி பார்த்துடலாம். ஸோ எஸ், 2nd of April நடக்குது மேட்ச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 15th மேட்ச். ஸோ 14 மேட்ச் நடந்திருக்கு. ஒவ்வொரு டீமும் 3 மேட்ச் விளாண்டுருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாஸ்ட் பொசிஷனில் பெங்களூர் டீம் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா -7.11ன்ற ஸ்கோரில் தான் இருக்காங்க. அதாவது நெட் ரன் ரேட்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் ஃபார் ஆர்சிபி. மேலே வரணும் அவங்க, அப்படின்னா தான் அவங்களால ஈஸியாக கிளியர் ஆக முடியும். ஸோ அடுத்தது பார்ப்போம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜியோட ஒரு இது பார்ப்போம். ஸோ எல்எஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா நெட் ரன் ரேட் படி பார்த்திங்கன்னா +0.25 இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா 6th பொசிஷனில் இருக்கிறதுக்கான அவங்களுக்கு சான்சஸ் கிடச்சிருக்கு ஃபார் எல்எஸ்ஜி. ஆனால் இதே இது வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6th பொசிஷன் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற டீம்ஸ் வந்து இன்னும் ரொம்ப புவராக விளையாண்டுருக்கனால அவங்க மேலே வந்திருக்காங்க. எஸ், அவங்களுமே இன்னும் நல்லா விளையாடணும் அண்டு மேட்சஸாக ஜெயிக்கணும், பழைய பேக் டு த ஃபார்ம் வரணும். அதாவது 2022 வந்து பார்த்திங்கன்னா புது டீமாக வந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கூட வந்து விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 21 ரன்ஸ் வந்து வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. வேறு அதே இது ஆர்சிபி அங்கே தோற்றுருந்தாங்க. ஸோ இதுதான் 2 பேரோட ஃபார்ம். ஸோ கடைசி ஃபார்மில் வந்து 2 பேரும் இப்படி தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. அதே மாதிரி டீமோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. வேறு எல்எஸ்ஜி வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க ஆன் ஹெட் டு ஹெட். ஸோ ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்ஜின்னு வரும்போது பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ் லீடிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பேசிய பொருளாலாம் இருக்காது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி இன்னுமே நல்லா விளையாடக்கூடிய ஒரு டீம் தான் கம்பேரிட்டிவ்லி ஆர்சிபி. அண்ட் ஆர்சிபியும் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி இன்னுமே கிளிக் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜெயிச்ச ஒரு மேட்சுமே அந்த டீம் வந்து இன்னும் மோசமாக விளையாண்டதுனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர், ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு 200 ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நல்லா விளையாண்டாங்கன்னா 220 கிட்டக்கவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆவரேஜ் ஸ்கோரே 190, அதுக்கும் கம்மியாக அடித்தாங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அப்படி தான் ஆச்சு. 180 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாகவும் தான் இருக்குது. வேறு ஸ்பின்னுக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னு வந்து பெருசாக எடுப்பதில்லை இந்த சீசன் ஃபுல்லாகவே. பேஸ் பவுலர்ஸ் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் பர்பிள் கேப்லேயுமே அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. நேற்று விளையாண்ட மேட்ச்சில் மட்டும்தான், அதாவது மும்பை வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் தான் பார்த்திங்கன்னா சஹல் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதை தான் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஸ்பின் பவுலர்ஸுமே பெருசாக எடுக்கலை. ஓகே, அடுத்தது வந்து ப்ராபபிள் 11 பார்க்கலாம், யார் எல்லாமே விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு லக்னோவோட டீமில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக், டேவிட் பெரிகல். ஸோ அவங்க புது ஆளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. நெக்ஸ்ட் குர்னால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், மொஷின் கான், மயங்க் யாதவ் அண்ட் எம் சித்தார்த், நவீன் உல் ஹக், கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் வதானி.
ஸோ நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதானி அண்ட் மார்க் ஸ்டைனஸ், கேஎல் ராகுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஆனால் இந்த ஃபார்மில் வந்து இன்னுமே காட்டலை. வேறஸ் அதே மாதிரி ரவி பிஷ்னாய் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நல்லா கலக்குவார். அவருமே இன்னும் சூட்டப் ஆகலை ஃபார் த டீம். வேறஸ் குருநாள் பாண்டியா கிட்டே இருந்துமே ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கல. ஸோ எல்லா டீம் மெம்பர்ஸுமே சேர்ந்து ஒரு மேட்சை நல்லா விளையாடணும். அப்படின்னா தான் அந்த மேட்சை ஈஸியாக ஜெயிக்க முடியும். அதே மாதிரி பெங்களூர் டீமோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். ஸ்வப்னல் சிங், ஷோயஸ் பிரபுதேசாய், மஹிபால் லோமோர், விஜய்குமார், வியேஷ்குமார், கரண் சர்மா. ஸோ இவங்களில் இருந்தால் யாராச்சும் இம்பாக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஎல் ராகுலோட ஃபார்ம் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ வேறஸ் ஓப்பனிங் விளையாடுற குவிண்டன் டிகாக், டேவ்தத் படிக்கல். ஸோ அவர்கிட்ட இருந்து செஞ்சுரி எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். படிக்கல் கிட்டேருந்து இதுக்கு முன்னாடி 3 மேட்சுமே அவர் ஒழுங்காக விளையாடல. ஸோ இந்த மேட்ச் விளையாடுறான்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாய்னஸ் ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும். அட்லீஸ்ட் பேட்டிங்லேயாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நிக்கோலஸ் பூரான் இவர் விளையாண்டாருன்னே பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்ராயிங் ஒரு பேட்டிங் தான் விளையாடுவார். அதை இந்த வாட்டி கொடுக்குறாரான்றதை பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஃபேப் டு பிளஸிஸ், அதுக்கப்புறமா வந்து விராட் கோலி. ஸோ இவங்க இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிகே இருக்கார் ஃபினிஷிங்கில். ஸோ ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ஒரு திறமையான பேட்ஸ்மேனே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் உள்ளே வராரு. ஸோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனுஜ் ராவத் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஒரு ஃபினிஷர். அல்சாரி ஜோசப் இப்போ வரைக்கும் கிளிக் ஆகிறாரான்னு பார்க்கலாம். மயங்க் டகர் ஏன் ஒரு இந்த டீமில் வச்சுருக்காங்க, வேறு யாருக்கா சான்ஸ் கொடுக்கலாமே தான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம் இந்த மேட்சாவது ஒரு அதுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா முகமது சிராஜ் இவரோட ஃபார்முமே இன்னும் பெருசாக வெளியே வரல. அதுவாவது வெளியே வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மேட்ச்சு. பிகாஸ் இந்த 2 பேர் டீமையுமே இப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. வேற மற்ற இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா சிவம் டுபே சிஎஸ்கேவாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே 30 ரன் 40 ரன் அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு 20 ரன்ஸ் போக சீசனுக்குள்ளே எப்படியா ஈஸியாக எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு மேட்ச் கிளிக் ஆச்சுன்னா போதும், அவங்களோட ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வேற இவங்க வந்து இன்னுமே 20 ரன்ஸ்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். யாஷ் தயார், முக்கியமாக சொல்லணும்னா கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன். ஸோ இந்த 2 பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எதிர்பார்த்து தான் இருக்காங்க ஆர்சிபி டீம். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மேட்சாவது அவங்களுக்கு அட்லீஸ்ட் கிளிக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட இம்பாக்ட் பிளேயர்ஸ். ஸோ கிருஷ்ணப்பா கௌதம், தீபக் ஹூடா. ஸோ தீபக் ஹூடா போன சீசன்லலாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா விளையாண்டு கொடுத்துருந்தாரு 1 or 2 மேட்சஸ். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அஸ்டன் டர்னர். ஸோ இவருமே நல்லா தான் விளையாடுவார். அமித் மிஸ்ரா மிஸ்ட்ரி ஸ்பின்னை போடுறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நவீன் உலக் அவருமே பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. ஸோ 2 டீம்லேருந்தும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நிறையா பார்த்துருக்கோம். அதை எப்படி இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன் லாஸ்ட்டாக அடித்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 33 ரன் தான். அதே மாதிரி ஃபேப் வந்து ஃபார்மை லூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். வெறும் 8 ரன் தான். தேவ்தத் படிக்கலும் 9 ரன் அடித்தார். வேறஸ் கேஎல் ராகுலுமே 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபார்மில் இவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்களோட அடுத்தடுத்த மேட்ச் வந்து பெருசாக போகாது. ஸோ கேமரான் கிரீனை ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மேக்ஸிமமாக ஒரு 33 ரன் தான் அடிச்சிருக்கும்போது ரொம்பவுமே ஒரு கம்மியான ஸ்கோராக தான் இருக்குது. வேற கேஎல் ராகுலோட ஃபார்ம் திருப்பி வரணும் நிச்சயமாக. ஸோ அப்படின்னா தான் அவங்க பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அப்படின்னா இந்த மேட்ச் முடியும், வாங்க வேர்ல்டு கப்புக்கு யூஎஸ் கிளம்பி போகலாம்னு தான் போவாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த மாதிரி தான் நடக்குதான்னு. அதே மாதிரி தேவ்தத் படிக்கல் போன சீசன் எல்லாமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். இந்த சீசன் விளையாட மாட்டேங்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம டீமை பார்த்துடலாம். ஸோ டீமில் வந்து பார்க்கலாம் யார் எல்லாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நேம்ஸ் பார்க்கலாம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன். கீப்பர்ஸில் 3 பேர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளஸிஸ். ஸோ 2 பேட்ஸ்மேன்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், குருநாள் பாண்டியா. ஸோ இது நான் சொன்னது வந்து நம்ம டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும் உங்களோட ஃபார்மை சொல்லலை. விராட் கோலி எல்லாமே, நிக்கோலஸ் பூரான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹிட்டிங் பிளேயர்ஸ். ஆனால் இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு எடுக்கிற ரன்ஸு. அண்ட் அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா பவுலிங் லிஸ்ட் முகமது சிராஜ், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ், மயங்க் டிகாரை எடுக்காதீங்க நீங்கள்.
ஸோ மயங்க் திகார் வந்து பெருசாக இன்னும் பர்ஃபார்ம் பண்ணல 3 மேட்ச்லேயுமே. அண்ட் இதுதான் டீம். ஸோ இந்த டீமோட இமேஜஸ் பார்த்துலாம். எஸ், விக்கெட் கீப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸையும் எடுத்திருக்கோம். டிகாக், கேஎல் ராகுல், போரான். ஸோ இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 8.5 crores மாதிரி தான் இருக்காங்க. முக்கியமாக வைஸ் கேப்டனாக போட்டுக்கணும். ஸோ இந்த மேட்ச் விளையாண்டு ஃபார்ம் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளஸிஸ். ஸோ இவங்க 2 பேரோட ஃபார்மும் வெளியே வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா 8.5 crores மேலே தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குர்னால் பாண்டியா, கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன். ஸோ கேமரான் கிரீனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம ரொம்பவுமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த டைமில் வந்து இவங்க போன மேட்ச் மாதிரியாவது அட்லீஸ்ட் ஒரு 33 ரன்னாவது அடிக்கணும். அப்போனா தான் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வரும். அண்ட் மேக்ஸ்வெல் ரொம்பவுமே ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் விளையாண்டார்னா இந்த டீம் ஈஸியாக ஜெயிச்சிடும். அண்ட் அதே மாதிரி ஆஸ்திரேலியா டீமுக்கும் விளையாண்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அவர் எப்படி அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். வேறு குர்னால் பாண்டியானால் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஒரு ஆல்ரவுண்டரில் அவர் கிளிக் ஆனார்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அவரோட ஒரு இம்பேக்ட்டு ஃபார் ஆர்சிபி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயங்க் யாதவ். ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலராக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே அவர் போடல பெருசாக. பார்ப்போம் இந்த மேட்ச் போடுறாரான்னு. நெக்ஸ்ட் ரவி பிஷ்னாய். ஸோ ஒரு இந்தியா டீமுக்கு விளையாடுறதுக்கு கால் எல்லாமே வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இவர் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலை. கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டண்ட். ஆனால் அதையுமே அவர் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாருன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு முகமது சிராஜ் இஸ் வேர்ல்டு நம்பர் 1 T20 பவுலராக இருந்தார். அதே ஃபார்மை திருப்பி எடுத்துகிட்டு வரணும்னு தான் எல்லாரோட ஆசை. ஏன்னா வேர்ல்டு கப் வருது. அண்டு இன்னுமே ஒரு ரைஸ்அப் ஆகலை. பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களெலாம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இது டீம் 1. ஸோ டீம் 2 பார்க்கலாம். டீம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல், நிக்கோலஸ் புரன். அதே 3 பேர் தான். ஆனால் இங்கே கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுலை கொடுத்துருக்கோம். வேறஸ் அதே மாதிரி வைஸ் கேப்டனாக வந்து கேமரான் கிரீனு கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்ரவுண்டரில் இன்னொரு பிளேயராக மேக்ஸ்வெல் எடுத்திருக்கோம். அண்டு பேட்ஸ்மேனில் விராட் கோலி, ஃபேப் டு பிளஸிஸ். ஸோ அதுக்கப்புறம் பவுலரில் அதே பேர் தான். இங்கே பார்த்திங்கன்னா யாஷ் தயாலையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இமேஜஸில் பாருங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேஎல் ராகுல் கேப்டன். அதே மாதிரி வந்து வைஸ் கேப்டனுக்கு வந்து நம்ம ஆல்ரவுண்டரில் கொடுத்துருக்கோம். கேமரான் கிரீனை கொடுத்துருக்கோம். அண்ட் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிளேயர்ஸை பார்த்துடலாம். குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் புரன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளஸிஸ். எஸ், இவங்க 2 பிளேயரோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தேவை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே மயங்க் யாதவ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரவி பிஷ்னா, யாஷ் தயால் முக்கியமாக எடுத்திருக்கோம். முகமது சிராஜ், அப்புறமா ஆல்ரவுண்டரில் கிளென் மேக்ஸ்வெல். இவங்க எல்லாரையுமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் டீம். அண்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் பேர் விளையாடுற மாதிரி மேட்சஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எடுக்கிற ஃபேண்டசி லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி நம்பர் ஆஃப் ஒரு 50 அதுக்கும் கம்மியாக 10, 20 டீம்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, 20 பிளேயர்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா நீங்கள் கிளென் மேக்ஸ்வெல்லை கேப்டனாக போடுங்க. வேறு பெரிய ஒரு டீமாக இருந்துச்சுன்னா லோகேஷ் போடுங்க. வேறு எடுக்கவே கூடாத பிளேயர் யாஷ் தயால் அண்ட் குர்னால் பாண்டியா. ஸோ பெரிய ஒரு எடுக்காத பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். அந்த காம்பினேஷனில் வந்து 3 கீப்பர், 2 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர், 3 பவுலரில் போங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கிறது. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.